வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? பிராங்க்ஸ்டர் ராகுல் சேனல்ல தான் பார்க்க போறோம். மெடிக்கல் பிராங்க் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. மெடிக்கல்ல இருக்கறா. டோலோ ஹைட்ரோசன் முடிஞ்சிச்சுனா வேற எது? டோலோ பெடிஷுவர் அப்புறம் டோலோ பூஸ்ட். மாமா தான வெளிய போக சொல்லுங்க சார். சளி இருமல் என்ன மெடிசனா? பா டோலோ 51 எடுத்துக்க. டோலோ 50 ஓகேங்க. வேற நெஞ்சு ஏதோ அடிச்ச மாதிரி இருக்கா மாதிரி உப்புமா டயர்டா இருக்கு. என்ன சாப்பிட்டீங்க காலைல எதுவும் சாப்பிட முடியல. பன்னு டீ மட்டும் தான் சாப்பிட்டேன். பன்னு டீ சாப்பிடக்கூடாதுண்ணே. பேண்ட் ஆஃப் 41 போடுங்க தம்பி. பேண்ட் ஆஃப் 41 கொடு. டோலோ எக்ஸ் டோலோ எக்ஸ்பர்ட் டோலோ பதஞ்சலி பிடிசி டோலோ பதஞ்சலி பிடிசி எல்லாமே டோலோ தான் வாங்கிட்டீங்க. எல்லாமே டோலோ தான். மோமோ போக்கோ பேண்ட்ஸ் மோமோ பாக்க உண்மையிலே இருக்கா? லெவலே அடிச்சு விடுறாங்க. என்ன டேப்லெட் சார்? ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ரொம்ப லூஸ் மோஷன் பேக்ரீனா இருக்கு. ஏய் டோலோ மோஷன் ஒன்று கொடு. டோலோ மோஷன் ஒன்று. அப்புறம் தோடு பையா இருக்காங்க. தெரியாதனால இல்லை சார், அவர் மோஷன் போகுதுன்னா இப்படி சாஃப்ட் மோஷன் போகுதா, சூப்பி மோஷன் போகுதா, க்ரீமி மோஷன் போகுதா? ஸ்ட்ரெயிட்டா மெடிக்கல் போனா அப்பதாங்க அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. தனியா போதாது. ஆமா கேட்டு. சிகரெட் குடிப்பீங்களா? சிகரெட் கொஞ்சம் குடிப்பீங்க. எவ்வளோ நாள் வாழணும்னு ஆசைப்படுறீங்க சார்? வாழணும்னு ஆசை எல்லாத்துக்கும். அப்போ செத்துருவீங்க சார். இது மாதிரி சிகரெட் அடிச்சிங்கன்னா சிகரெட் அடிச்சிங்கன்னா சீக்கிரம் சாகணும். வாழணும்னு ஆசை இருக்கிறவங்கன்னா எவ்வளோ ஸ்டெப்பு வேணும் சார்? ஃபுல்லாக வேணும் சார்? இல்லைண்ணே, ஒரு நேரத்துக்கு மட்டும் கொடுங்க. இப்படி கேட்டால் எப்படி சார் சொல்கிறேன்? எப்படின்னா அதான் சார், இப்போ சிக்கன் சாப்பிட்டாருன்னா அது வந்து ஒரு கொஞ்சம் ஆஃப் ஸ்டாப்பாக போகும். டேப்லெட் எடுக்கும்போது சவுண்டை போட்டு அடிப்பீங்க. ஆமாம் சார், அதான் க்ரீமின்றது எப்படின்னா தயிர் சாதம் சாப்பிட்டா அந்த பார்த்துட்டீங்க. அப்போ அவர் கக்கூஸ் போகிறத போயிருக்கீங்க பார்த்துருக்கீங்களா? சாரி சொல்லுங்க ஐயா. என்ன சார் இப்படி பேசுறீங்க? நான் நீங்கள் தான் பேசிட்டு இருக்கீங்க. சொல்லுங்கள். தொண்டை ரொம்ப கட்டியிருக்கா? அது மாதிரி தொண்டை வலி இருக்குண்ணே. தொண்டை மாதிரி கட்டிட்டு ஒரு மாதிரி பெயினாக இருக்கு. தண்ணி முழுங்க முடிய மாட்டேங்குதுண்ணா. இது ஒரு வேலை போடுங்க. இது ஒரு மாத்திரை போதுமாண்ணா? இல்லை, இது இந்த கொடுப்பாங்க. நெஸ்கா ஃபோன் கொடுத்துருங்க. ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு சார். கொஞ்சம் முடியாமல் இருக்காரு. அது ஒன்று. வேற என்ன மோஷனுக்கு அப்புறம் என்ன? ஓன்லி மோஷன் மட்டுமா? வேற ஏதாவது இருக்கான்னு? மோஷன் பெயின். என்ன ரொம்ப பெயினாக இருக்கு. வயிற்றுக்குள்ளேயே வயிற்று வெளியே? வயிற்றுக்குள்ளே. 7 டேஸில் க்யூர் ஆகிடும். யூஸ் பண்ணாட்டி க்யூர் ஆகிடும் சார். யூஸ் பண்ணாட்டி அப்போ வேண்டியது இல்லைங்க. என்ன யூஸ் பண்ணாட்டி இருக்கு? என்னங்க டேய் வாங்க. இருக்கா? அப்படி இருக்கா? கங்க்ராச்சுலேஷன்ஸுங்க. சொல்லவே இல்லை. மாதம் சார். என்ன சார்? என்ன சொன்னால் நீங்கள் கை கொடுக்குறீங்க. சொன்னேன் வயிற்று வலி கங்க்ராச்சுலேஷன் சும்மா சொன்னேன். தப்பா எடுத்துக்கீங்க சார். விளையாட் பண்ணுறீங்களா? வாங்க, நீங்கள் தான் விளையாட் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாம் வாங்கிட்டு இங்கே பாருங்க. நீங்கள் எல்லாம் இப்படிலாம் பண்ணாதீங்க. கண்டமா அப்படி பண்ணும்போது காண்டாவது எங்களுக்கு. இல்லைங்க, இங்கெல்லாம் அடைச்சிட்டு இருக்கோம். வந்துட்டு எஸ்டத்துக்கு பேசிட்டு இருக்காரு. இங்கே நீங்கள் டோலோ சிஸ்டம் அடைச்சிருக்கீங்க. இங்கே ஒரு டைஃப்லின் அடைச்சிருக்கீங்க. பேண்ட் ஆஃப் 40 நிக்காட்டி 10 mg எல்லாம் நாங்கள் அடைச்சி வச்சுட்டு இருக்கோம். இது வேணும், அது வேணும், எனக்கு சளி பிடிச்சிருக்கு, ஜண்டு மாம் வேணும், அது வேணும், எல்லாம் எடுத்து வச்சிருவோம். தள்ளி போய் இரும்புங்க முதல்ல. ஆள் மேலே இருந்தாரு. தள்ளி போய் இரும்புங்க. சாரி இல்லைங்க, எல்லாம் எடுத்து வந்து வச்சதுக்கு அப்புறம் மைராண்டி மாதிரி இல்லை எனக்கு எதுவும் தேவையில்லைன்றாரு. எனக்கு காண்டாவது சார். ஏன்னா வியாபாரம் பார்க்கும்போது நீங்கள் வியாபாரம் பாருங்க. அப்போ எடுத்துட்டு வரீங்க. நானே கேனையா? அவன் அங்கிருந்து எடுத்து வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு கொடுக்குறேன். 7 days க்யூரான்ற. அப்போ வேணாம். நீ கிளியர் குடிச்சாலும் கிளியர் ஆகும். இல்லை, அவன் குடிச்சாதான் சார் கிளியர் ஆகுன்ற. அப்போ தொண்டை பிடிச்சி ஆட்டினே இருக்கு. எல்லாம் போயிடும். கேட்குது பாரு கேள்வி. இப்படி பேசுறீங்க. கடைக்கு வந்து வியாபாரத்தை பண்ணுங்க சார். இல்லை, எங்களுக்கு டேப்லெட் இருக்கா? நீங்கள் இருக்குங்க சார். டோலோ மோஷன் போட்டேன். டோலோ வாமிட்டிங் ஒன்று போடு. டோலோ வாமிட்டிங் வாங்கிட்டீங்க. இது டோலோ கடை சார். இது பேர் வந்து டோலோ மெடிக்கல். இது எல்லாமே டோலோ கிடைக்கும். டோலோ பூஸ்ட் இருக்குன்னு டோலோ பூஸ்ட் என்ன பார்த்துட்டு முடிச்சிட்டு இருக்க? எல்லாத்துக்குமே டோலோனா எப்படி சார்? உங்களுக்கு நான் வேணுமா, மெடிசன் வேணுமா, அவனுக்கு க்யூர் ஆகுது வேணுமா? அதான் சொல்கிறேன். அப்போ மூடிட்டு கேடு எடுத்துக்க. இந்தா சார். A positive blood வேணும். A positive blood எவ்வளோ? 1 லிட்டரா? 1 லிட்டரா? A positive blood வேணுமா?
என்ன மெடிக்கல் லைட்டா சும்மா திக்கா சும்மா பண்றேன். திக்காவே கொடுங்க. ஓ ஃபீமேல் பிளட் ஓஹோ மேல் பிளட் இருக்கு என்ன நம்ம மெயிலுக்கு தான் ஊத்த போறோம். மெயில் திக்கா தான் இருக்கு திக்கு இருக்காது மெயில் வந்து லைட்டா போடும் நல்ல மனசு இது ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் இது உனக்கு என்ன பிளட் வேணும் ஏ பாசிட்டிவ் தான். ஐயோ பி பாசிட்டிவ் ஆச்சு ஏ பாசிட்டிவ் இல்லையா பிளட் சார் ஏ பாசிட்டிவ் பிளட் வேணும். ஏ பாசிட்டிவ் பிளட்டா 1 லிட்டர் 1 லிட்டர் 1 லிட்டர் ஒரு நிமிஷம் சார் திக் மேலா ஃபீமேல் பிளட்டா ஃபீமேல் பிளட் கொடுத்துருங்க. ஃபீமேல் பிளட்டா ஆக்ஷன் சாரி சார் இது நீங்க ஆ பிளட் வாங்கிட்டு போனீங்க பேமெண்ட் கொடுக்க மாட்டீங்க என்ன சார் பிளட் கேன்ல கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமா சார் பிளட் எல்லாம் கொடுத்துட்டு இருப்போம் சார் ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் ஏ பிபி நெகட்டிவ் எல்லாமே இங்க நம்ம இனிமே ஃபுல்லா வந்துருச்சு சார் வெளியில வச்சாலே உறைஞ்சு போயிடும். கிடைக்குமா? பி நெகட்டிவ் இருக்கா பாரு அங்க பி நெகட்டிவ் பி நெகட்டிவ் இருக்கா பாரு உங்களுக்கு என்ன பிளட் சார் உங்களுக்கு பி நெகட்டிவ் இப்போ அவசியம் ரொம்ப அதிகம் போச்சு. மெயில் தான் வேணுமா சார் எனக்கு ஏ பாசிட்டிவ் ஐயா முகமது சார் ஃப்ரெண்டு தான் சார் ரொம்ப நன்றி சார் ஆக்சுவலி போகணுமா உங்களுக்கு ஏ பாசிட்டிவா ஏ பாசிட்டிவ் தான் சரி அப்போ பிளட் ஒரு சின்ன உள்ள வாங்க சின்ன செக் பண்ணிட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஓகே சார். இல்ல சார் சார் இல்ல கொடுத்துருங்க சார் 2 நிமிஷம் சார் கொஞ்சம் எவ்வளோ வேணாலும் 250 கொடுத்துருக்கேன் சார் வாங்க நான் ஒரு செக் பண்றேன் இருப்பா ஏன்பா ஒரு மேட்ரிக் உங்களுக்கு பெட்டர் தான் வேணும் ஆமா சார் ஆமா சார். சும்மா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அவர் ஏன் போகாது. கொடுங்க பிரதர் இல்ல அது நீங்க வச்சுக்கோங்க சரி அது சார் கொடுக்குறேன்டாப்ல அந்த எங்க போனா ஒன்றும் இல்லை சொல்கிறேன் இன்சூரன்ஸ் மாதிரி எடுத்து விட்டுலாம் சரி உள்ள வாங்க உள்ள வாங்க இங்கே இருக்கு ஹாஸ்பிடல் போகலாம் சார் ஒரு நிமிஷம் உங்களுக்கு செக் பண்ணணும் சார் நீங்கள் ஆல்கால் போட்டிருக்கீங்களா இல்லை சிகரெட் குடிச்சோம் பிளட் பார்த்து தானே கொடுக்கணும் அவருக்கு ஏதோ பிளட் கொடுத்து உங்களுக்கு ஏதோ வியாதி இருக்குன்னா அந்த வியாதி வந்து அவர் படையிடணும் இல்லையா தலை அட பாவி அவனு வைக்கிறான் பாரு. இதை எடுத்துக்கலாம் இது ரொம்ப மோசம் பாரு மக்களே. இதை வச்சு லைட் அந்த கழுத்துல நரம்புல லைட்டாக ஒரு கொட்டு கொட்டுனா நரம்புல கூட்டான்ட்டு இருக்கீங்க இல்லைங்க அப்படிதான் நாங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் இன்ஜெக்ஷன் தலை கொடுங்க சார் அப்படி கொடுத்து ஒன்றும் இல்லை சார் இது இன்ஜெக்ஷன் தான் சார் இப்போ அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் சார் நான் இங்கேருந்து அப்படி குத்துனோன்னு ஒரு பம்பிள்ஸ் வரும் வரும் அப்படி பிடிச்சிடுறேன் சார் ஏய் என்ன வா உயிரை காப்பாற்றுறது இம்பார்ட்டன்ட் சார் உயிரை காப்பாற்றினா என் உயிர் சார் உங்க உயிர் மட்டும் கிடையாது என் ஃப்ரெண்டோட சார் நீங்க ஏதோ தப்பு பண்றீங்க தப்பு பண்ணுறேன் சார் பிளட் இப்பெல்லாம் எடுக்க மாட்டேன் சீக்கிரம் வா எடுப்பேன் நான் எடுப்பேன் வா சீக்கிரம் வா இல்ல சார் வெளியே வேணாம் சார் சரி இப்போ நீ வந்தல டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கியா எங்க கொடுங்க ஆமா சார் கேட்டுட்டு இருக்கீங்க பிளட் கொடுக்குறாங்க இப்போ உடனே நீங்க எடுத்துட்டு போங்க நீங்க குடிங்க இது இதெல்லாம் வேணாம் சார் ஒரு நிமிஷம் சொல்லாதீங்க இல்ல நீங்க விடுங்க பிரதர் இல்ல பிரதர் இருங்க பிரதர் புடி இன்ஜெக்ஷன் போட்டுறேன் இது இந்த பிளட் மட்டும் எடுத்து எங்க போற எப்படி அவனே ஹலோ சரியில்லை இல்ல பிளட் பிளட் கொஞ்சம் எமர்ஜென்சி சார். பிளட் எங்க சார் சரி வாங்க ஒரு நிமிஷம் வாங்க பிளட் கொடுக்க வேணாம் வாங்க சார் வாங்க சார் சொல்லிட்டு தான் பாருங்க வாங்க இப்போ என்ன பிளட் கொடுக்க மாட்டீங்களா ஏன் பிளட் கத்தியில எடுத்து குத்திட்டு இருக்கீங்க கழுத்துல வச்சுட்டு லைட்டா ஒரு இப்படி சொல்லணும் இப்போ என்ன பிளட் எங்க எடுக்கணும்னு சொல்ல வரீங்க நீங்க பிளட் எடுக்க வேணாம் இங்க தான் சார் எடுப்பாங்க இங்க எடுக்க வேணாம்ன்றீங்க அங்கெல்லாம் யாரும் எடுக்கிறது இல்லை சார் இதை வச்சு குத்திடலாம்டா சார் ஏன் கை நின்றீங்க இப்போ அவர் வாட்டுக்கு அது குத்து வாங்குறாரு நீங்க பிளட் பண்ணிட்டீங்க. நீங்க பெட் தரத ஒத்துட்டு தானே உள்ள வந்தீங்க ஆமா சார் பிளட் நீங்க ப்ராப்பரா எப்படி எடுக்குமோ அப்படி எடுங்க சார் நீங்க அதை வச்சு நீங்க சார் அவர் பிடிங்களா போய் பிடிங்களா ஏன் எல்லாரும் பயந்துட்டீங்க போடுறது இல்ல இப்படி பிளட் எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாம் கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்து அண்ணா ஒன்று சார் எங்க ஓடுறீங்க ஓடுறாரு சொன்னார்ல ஒன்றும் இல்லை சார் முகமது சார் வந்து இந்த லூஸ் மோஷன் ஆகல அவருக்கு எந்த பிரச்சனை இல்லை உங்களை வச்சு ஒரு ஷோ பண்ண சொன்னா நாங்கள் பாருங்க சார் கேமரா வச்சிருக்கோம் சார் ஆக்சுவலி இல்லை சார் பிளட்டே கிடையாது சார் குங்குமம் வாட்டர் சார் இது வந்து குங்குமத்தை ஊத்தி நல்லா லைட்டு முடிஞ்சு போச்சு தலைவா ஒரு அடையாளமே தெரியல என்ன பாரு. பண்ண தெரியாது வாய்ப்பு இதெல்லாம் சொல்லிட்டேன் கத்தி எங்க அது எப்படி தெரியுமா இருந்தீங்க
கேஜிஎஃப்ல ஒருத்தர் வருவான் சொல்லுங்க எனக்கு அவன் ஹீரோ எல்லாமே சாரி சார் வேணும். எப்படி ஃபீல் பண்ணீங்க சொல்லுங்க. சாரி சார் உங்களுக்கு ஏதாவது மிரட்டியிருந்தா. எங்க பிளட் பார்த்தாலே பேதியா இருக்கு. அவங்க 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் பிளட் வேணும் வச்சிருப்பானா? சாரி சாரி சாரி. உங்களுக்கு இந்த வீடியோ ஒன்று பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணனா? இல்ல சார். பயந்துட்டேன். பயந்துட்டு தப்பா எடுத்துக்காதீங்க. பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் மெடிசன் வாங்க வராதீங்க. சரி, ரொம்ப தப்பு. கேட்டால் அவர்கிட்ட சொல்லுங்கள். அவரை முகமது கடை வச்சுருந்தாலும் சரி, இல்லை எந்த மெடிக்கல் வச்சுருந்தாலும் சரி, டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆபத்து. சரி. ஸோ சாரி சார். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க நம்ம சேனல். கண்டிப்பாங்க. எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்ல தொண்டையை நல்லா ஆட்டினீங்கன்னா தொண்டை போயிடும். இல்ல கத்தி எடுக்கும் போது எனக்கு ஆடிடுச்சு. ஆக்சுவலாக டேப்லெட் கொடுக்குறேன். ஆமாம் சார். எடுத்து ஒன்றும் இல்லை, எடுத்துகிட்டு போக சொன்னது சார். டோர் தான் எடுத்து வர சொன்னாரு, எடுத்து போகணும். ஓகே சரியா? தேங்க்யூ தேங்க்யூ. பாய் 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 பாய். பார்த்து போங்க சார். டேக் கேர். இது வந்து ஏதோ ஒரு டாக்டர் கிட்ட கரெக்டா அது என்ன பெயின் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இப்படின்றதுக்கு உசுறு போயிடுது சார். ஆமாவா இல்லையா சார்? இன்னைக்கு இருக்கிற ஆக்டர் நாளைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இல்லை. ஆக்டர் மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு கார்டியக் எஃபெக்ட் வருது. இதில் வந்து இப்படி கொரோனா போனதுக்கு அப்புறம் சார் யாருக்குமே உடம்பு சரியாவே யாருக்குமே சரியில்லை. கான்ட்ரவர்சியல் பேச தப்பா எடுத்துக்காதீங்க. இது உண்மையாக நடக்கிற விஷயம். நம்ம கூட நண்பர்கள் கூட டக்கு டக்குன்னு காணாமல் போயிடும். ஸோ சின்ன வாழ்க்கை. அதனால் இதில் வந்து ஃப்ரெண்டுக்கு மோஷனு ஏதோ நான் ஒரு டேப்லெட் கொடுத்து டோலோன்னு சொல்கிற மாதிரி தான், இந்த மாதிரி தான் டோலோ ஏதோ கொடுத்து அவன் நைட்டுக்குள்ளே ஏதாவது எதுக்கு ஒரு டோலோன்னு எல்லாத்துக்கும் டோலோ கடை வச்சுருக்கோம்னா நிறைய பேர் மெடிக்கலில் போயிட்டு ஏதாவது உடம்பு வலிங்க டோலோ கொடுங்க. பயத்தை காட்டில் தப்பா எடுத்துக்காதீங்க. பட் இதை வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. சாரி பிரதர். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். இது நல்லா இருந்துச்சு. ஆனா ஃபுல்லா பண்ணா எல்லாம் பயன்படுதான் செய்வாங்க. ஆமா, உண்மையா பயமா மேபி அவங்க ரத்தம் கொடுக்கலன்னா இதை நம்புவாங்க. ரத்தம் கொடுத்தவங்களுக்கு தெரியும் எப்ப எடுப்பாங்க என்னன்னு தெரியும். அவர் டேபிள்ல படுக்க சொல்றாரு, அவரு தான் படுக்கிறாரு. அது இல்லாம பிளட் வெளியே வைக்க மாட்டாங்க, ஆமா. வரைஞ்சிடும். அது தெரியலையா என்னன்னு தெரியல. நிறைய பேர் என்னதான் சொன்னாலும் அந்த பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம மாத்திரை வாங்கிட்டு தான் இருக்காங்க, வாங்கதான் செய்வாங்க. அது மாத்தவே முடியாது. என்னதான் இது பண்ணாலும் அது என்னதான் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா போய் டேப்லெட் வாங்குறதுலே கரெக்ட். அது ஒரு 2 டேப்லெட் பேரை ஞாபகம் வச்சுட்டு அதையே கொண்டு போய் கேட்டுக்கிட்டு அது இது கொடுங்க. அந்த மெடிக்கலையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்களும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் பண்றாங்க. அவங்க நம்மளை கொல்லணுமோ இது பண்ணணும்னு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது ஏதோ சொல்லி சரின்னு கொடுக்குறாங்க தவிர ஏதோ ஒரு மாத்திரையை கொடுத்து கொல்லுவோம் அவங்கள அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களும் ஹெல்ப் தான் பண்றாங்க. அது சில பேருக்கு ஒத்து போகுது, சில பேருக்கு ஒத்துக்காம அப்படி ஏதாவது ஆயிருக்கு. அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்